ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான லன்ச் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி அப்பளக்கூட்டும் அதுக்கு கத்திரிக்காய் ஃப்ரையும் வச்சு செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் குக்கரில். நான் 3 விசில் வச்சேன். இது நல்லா வேகட்டும். இதுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசில் அடங்கினது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு எல்லாமே. இங்கே அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக உடச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக உடச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப அப்பளமே இருக்கிறது தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பெருசாக உடச்சிக்கோங்க. இப்போ அப்பளம் கூட்டு வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு, அதில் கொஞ்சமாக இதில் எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொதித்ததுமே திரும்பி குக்கர்லேயே எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் பொரிச்ச அப்பளத்தை சேர்த்துக்கலாம். அப்பளம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. கொதித்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கூட்டுக்கு நான் இப்போ செய்கிற பிரிஞ்சால் மசாலா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் உரலில் இந்த மாதிரி இடிச்சிக்கிறேன். ஒன்றும் பாதியமாக வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கட்டி பூண்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இடித்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். நல்லா இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து தண்ணிலாம் ட்ரை ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அப்பளம் கூட்டும் அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் மசாலாவும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். லன்ச் ரெசிபி இல்லாட்டி ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.